ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காய்ஸ் உண்ட மயக்கத்தில் ஆடி தலான்னு இருக்கும். நான் வந்து தஞ்சாவூர் கோயில் பார்த்தோம்ல, அந்த தஞ்சாவூர் கோயில் எதிர்க்கவே வந்து ஸ்ரீ கிருஷ்ணா மெஸ்ஸுன்னு ஒன்று இது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நல்லா சாப்பிட்டோம், மீல்ஸ்லாம் சாப்பிட்டு இப்போ நம்ம வந்து தஞ்சாவூரில் இருக்க பேலஸ் நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம் கைஸ். எங்கள் கூட ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இருங்க. ஃபாரினர் இப்போ வந்து பாதி ரெடியாக இருக்காரு, மீதி பாதி ரெடி ஆகணும். அப்போ பாருங்க, அப்படியே கெத்த அப்படியே போடுங்கப்பா. அப்படியே அச்சல் ராப் சக்கர மாதிரி இருக்குது. இன்னும் என் கூட ஒரு ஃபாரினரும் வந்திருக்காரு. வாங்க அப்படியே போயிட்டு இந்த பேலஸை சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா. நம்ம ஃபோனு கூட டிக்கெட் எடுத்துக்கலாம் 50 ருபீஸு. பார்க்கிங் வந்து 20 ருபீஸு. ஸோ இதுதான் பார்க்கிங்கில் ஊட்டியாச்சு. அதோ பேலஸை சுற்றி பார்க்க மனசு வராமல் உள்ளே உட்காந்துக்கிறான் போஸு. அவன் அப்படியே தட்டு தரு மாதிரி திக்கி திசு மாதிரி அவன் வந்துட்டு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், அவன் போஸு. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்களா, ஃபாரினர் என்ன ஸ்டைலாக வர்றாரு பார்த்தீங்களா ஃபாரினரு. வாவ், செம்மையாக அழகாக இருக்கீங்க. என்னது இது? ஆய்வதா? இது ஆய்வதுன்னா இது 2 சிம்பிளை கத்தி வச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இது, இன்னொன்று இது. எல்லா வீடியோலையும் இது இப்படி கை தூக்கி காட்டினே இருப்பார். மூக்க நோண்டுறீங்க, ஃபாரினரான்ட்டு மூக்க நோண்டலாமா? அது ஒரு முந்திரி கொட்டை முந்திக்கின்னு போய்கினே இருக்கணும் எப்போ பார்த்தாலும். நண்பர்களே, இங்கே பள்ளிக்கூடம் இருக்குது நண்பர்களே. பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்ததில்லை, நம்ம சேர்ந்து படித்தோம். பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து பள்ளிக்கூடங்கள். இங்கே பாருங்க, ஒரு குகை மாதிரி உள்ளே போகுது. எனக்கு தெரியுதுதான் பேலஸ்ன்னு நினைக்கிறோம். இந்த உள்ளே தான் நம்ம போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் பேலஸ். அங்கே பாருங்கள், அப்படியே ஒரு ஒளி தெரியுதா? ஒளி, இந்த ஒளியிலேருந்து இப்போ ஒளிக்கு அப்படியே பாருங்களேன், அப்படியே யாரும் எதுவுமே தெரியல பார்த்தீங்கன்னா, ஒளி மட்டும் தெரியுது. அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா அப்படியே மறைஞ்சிருவோம். மாயம்மா செக்கம்மா மாயம்மா. நண்பர்களே, இதுதான் பேலஸா? கைஸ், இங்கே பாருங்க பேலஸ். கைஸ், இங்கே பாருங்க, அந்த காலத்தில் கிமி 3ஆம் நூற்றாண்டில் காங்காச்சானாலாம் இப்படி தான் இருந்திருக்குது. இதா ஐயா கைஸ், இங்கே வந்து ரோஹிணி தேட்டர் மாதிரி இங்கே வந்து ஒரு தேட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தேட்டரில் வந்து ஆடியோ விஷுவல் ஏதோ வீடியோ போட போகிறாங்க. அதில் நம்ம பார்த்து என்ன எது நான் சொல்கிறேன். இங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நார்மலோட, அதனால் நான் நிறுத்திக்கிறேன். அதான் டிவி ஆன் பண்ணக்கப்புறம் எடுக்கக்கூடாது. அதனால் நான் என்ன நடந்ததுன்னு நான் வெளில வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. நமக்கு புரிஞ்சாதானே நம்ம வந்து சொல்ல போகிறோம். என்னது? நமக்கு புரிஞ்சாதானே நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதுவும் கரெக்டு தான். புரிஞ்சதுன்னா ஏதாவது சொல்கிறேன் நான். A few moments later. நண்பர்களே, அந்த வீடியோ போட்டு காட்டுவாங்க. நான் சொன்ன அந்த தேட்டருக்குள்ளே அந்த ஊரில் வந்து செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது தஞ்சாவூர்லேயும் கும்பகோணத்துலேயும் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தெரியும். அதுவும் நான் கடைசியில் நான் சொல்கிறேன், பயங்கரமாக இருந்தது. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஆர்ட் கேலரின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆர்ட் கேலரிக்குள்ளே நம்ம இப்போ வந்து போகிறோம் நண்பர்களே.
கைஸ் இந்த பேலஸில் இப்போ ஆர்ட் கேலரின்ற இடத்துக்குள்ளே வந்திருக்கோம். அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாமி சிலைகள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து சோழர்கள் காலத்தில் வந்து 8th century, அதுக்கப்புறம் -8th centuryலாம் நான் வந்து பார்த்தேன். அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து கீழே இங்கே போட்டிருக்கு பாருங்கள். இந்த சிலை வந்து 15ஆம் நூற்றாண்டில் வந்து 15லேருந்து 16ஆம் நூற்றாண்டில் இருந்த சிலையாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இங்கே எல்லா சிலைகளும் இருக்குது. அப்படியே சாமி சிலைகள்லாம் இந்த சிலையெல்லாம் வந்து 19th centuryயில் இதெல்லாம் இருந்தது. ஸோ கீழே அப்படியே போட்டிருக்கு. அப்படியே பார்த்துட்டு அப்படியே வரோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஏர்லி சோழஸ் 11th century இருக்குது. இப்போ நம்ம வந்து 20th centuryயில் இருக்கிறோம். 2020னால இப்போ வந்து 20th century 11th centuryனா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பழைமையான சிலைகள்ன்றது. 21st centuryயில் இருக்குமா? 21st centuryயில் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் பேசிக்கலி ஹிஸ்ட்ரியில் வீக்கு. 21st 20th centuryயா? நீங்களே கமெண்ட்டில் போட்டுருங்க, அவ்வளோதான். தஞ்சாவூர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். இது வந்து இங்கே வந்து ஒரு காலேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு காலேஜ் வந்து தமிழ்நாடுன்ற லெட்டரில் மாதிரி பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. ஒரு வந்து தா, அப்புறம் மீ, இல், நா, டு அந்த மாதிரி ஒரு இது வந்து அந்த காலேஜ் ஃபுல்லாகவே ஒரு பிளாக்கும் அந்த மாதிரி கட்டியிருக்காங்களாம். அது பார்த்துன்னு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த காலேஜ் பேர் மறந்துடுச்சு டக்குன்னு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து யார் புத்தர். இவர் வந்து 15லேருந்து 16ஆம் நூற்றாண்டில் இருந்த புத்தர். நிறையா இப்போ வந்து சிலைகள், பெயிண்டிங்கு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் டான்ஸ், கல்ச்சர் எல்லாமே நிறையா இருந்ததுடா. இங்கே இந்த இதில் நிறையா இருந்தது. நாங்கள் வந்து அப்படியே தூக்க கலக்கத்துலேயே ஒரு மாதிரி பார்த்துருந்தோம். காலங்காலத்தில் நம்ம நைட்டு ட்ராவல் பண்ணி வரோம்ல, அப்படியே அந்த ஏசி ரூமில் படுத்தோடனே அப்படியே எங்களுக்கு வந்து அப்படியே தூக்கம் வர மாதிரி தூக்கம் வந்துடுச்சு. அதனால் வந்து சிலர் அப்படியே இப்படி அரை தூக்கத்திலேயே கவனிச்சிருந்தது. இப்போ வந்து கிளாஸ்லலாம் நம்ம வந்து எப்படி ஹிஸ்ட்ரி கவனிப்போம், அதே மாதிரி தான் மேம் வந்து சோஷியல் மேம் வந்து கற்றுக் கொடுத்தாங்கன்னா எப்படி கவனிப்போம், அப்படியே தூக்கத்திலேயே கவனிப்பேன். அதே மாதிரி கவனிச்சிருந்தோம். கொஞ்சம் புரிஞ்சுது. தூங்குது உட்காந்து ஏறும்பாடு. மலையாளம் பேசிவிட்டேன். இங்கே பாருங்கள், மாற்றான் பார்த்த ரெட்டை கதிர் அவர் மாதிரி. இங்கே பாருங்கள் 2 பேர் அப்போ இருந்திருக்காங்க போல் இல்லை? அப்போ உண்மையிலே இருந்திருக்காங்க போல் ஃப்ரெண்ட்ஸ், ரெட்டை கதிர்கள் அவங்க. சார், ஹாய் சார். தலையே இப்போ வந்து கருப்பாக தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து கண்ணாடி வேறு போட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்கள் கேட்டாக்கா ஃபாரினர் மாதிரி காட்டிக்கணுன்றதுக்காக தொப்பியெல்லாம் வேறு போட்டுக்கிறாரு. தப்புன்றது மூஞ்ச பேர். கைஸ், பூஜா வெசல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் வந்து அந்த காலத்துலலாம் பூஜா பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, விளக்கு ஏற்றி பண்ணி வைக்கிறது. அந்த மியூசியம்ல இருந்து நம்ம வந்து பார்த்தோம்ல, அந்த மியூசியத்தில் வந்து இப்போலாம் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என் மூஞ்சியை வந்து என் பூனை மூஞ்சியாக மாற்றி இது பண்ணிக்கலாம். என் மூஞ்சியில் வந்து பூனை மூஞ்சி சேர்த்தா எப்படி இருக்குன்றது. ஆனால் இப்போ தான் வந்துருக்குது. ஆனால் அந்த காலத்திலே இவங்க வந்து மக்கள் மூஞ்சியில் வந்து பூனை, நரி அதெல்லாம் சேர்த்து ஒரு ஆர்ட்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க நண்பர்களே. அப்போ இதை வச்சு தான் இப்போலாம் ஏஐன்றது இப்போ தான் வந்துருக்குது. அப்போ அந்த காலத்திலே மக்கள் பண்ணியிருக்கிறாங்க ஏஐ ஜென்ரேட்டர்லாம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் கல்வெட்டுலாம் பார்த்தோம். அப்புறம் வந்து இன்னொன்று ஏதோ ஒரு கல்வெட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அது பேர் மறந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. இங்கே வாங்க, தஞ்சாவூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த மியூசியம் போய் பாருங்கள். அது சூப்பராக இருந்தது. இங்கே ஃபுல்லாகவே வந்து பழைய காலத்து சிலைகள் அதெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. கைஸ், இங்கே வருங்க, ராஜராஜ சோழர் இல்லை என்னது அது? ராஜராஜ சோழர் அங்கே பாருங்க எப்படி கம்பீரமாக நிற்கிறாரு. அந்த மாதிரி நான் நிற்கிட்டா பாருங்க. சந்திரமுகியில் ஜோதிகா அவங்க போய் நிற்பாங்களே, அவங்கள மாதிரியே இது பண்ணி
எப்படி அதில் சோழர் மாதிரி இருக்கேனா? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஒருத்தன் வராம மிரட்டுறீங்க, ஒருத்தன் வராம மிரட்டுறான். எல்லாருக்கும் என்ன ப்ரோ? சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ.